யுத்தம் நடக்குது. ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 6 நாள், 7ஆம் நாள் யுத்தம். துரோணர் அவ்வளவு சண்டை போடுறார். விராட ராஜாவுடைய பிள்ளை சங்கன்னு பேரு. துரோணர் அவனை கொன்று விட்டார். 7வது நாள். 11வது நாள் துரியோதனை வர்றான். 11வது நாள். 10வது நாள்ல பீஷ்மர் மறைஞ்சிடுறார். மறைஞ்சிடுறார்னா யுத்த களத்தில் யுத்தம் செய்யாமல் மறைகிறார். அதை நான் பின்னால சொல்றேன். 11வது நாள் சேனாதிபதி துரோணாச்சாரியார். துரோணர் சேனாதிபதி ஆயிட்டார். துரியோதனன் பக்கத்தில் வர்றான். ஆச்சாரியரே, உங்கள் வீரத்துக்கு எல்லை கிடையாது. பேசாம எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? தர்மராஜாவை உயிரோட பிடிச்சு கொடுக்கணும். என்னடா கேட்குற? யுத்தம்னு வந்தாச்சு, அவரை கொல்லணும்னு சொல்லுவியா, உயிரோட பிடிக்கணும்னு சொல்லுவியா? கொல்லக்கூடாது. என்னடா ஆச்சரியமா இருக்கு? ஏன்? தர்மராஜாவை கொன்று விட்டால் அர்ஜுனன் எங்களை எரித்து விடுவான். தர்மராஜாவை உயிரோட பிடிச்சு கொடுங்க. பிடிச்சு கொடுத்தா நீ என்னடா பண்ணுவே? திரும்ப சூதாடி அவரை காட்டுக்கு விரட்டி விடுவேன். எப்படி பயப்பாருங்க. கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு பிடிச்சானும்பாங்க. புரியுதா? கொக்கு வந்து நிற்குமா, அப்போ இவன் வெண்ணெயை கொண்டு அது தலையில வைப்பானா, வெண்ணெய் உருகி வலியுமா, கொக்கு கண்ணை மறைக்குமா, இவன் கொக்கை பிடிச்சி விடுவானா. வெண்ணெயை வைக்க போகிற போதே பிடிக்க வேண்டியதானே. இதான் கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு பிடிக்கிறதுமா. திரும்ப கொண்டு வா, சூதுன்னா அவன் ஒத்துக்குவான். சூதாடி ஒரேடியாக காட்டுக்கு விரட்டி விட்டுருவான். துரோணர் சிரித்து கொண்டார். இது 11ஆம் நாள் யுத்தம். முக்கியமான இடத்துக்கு இப்போ வர்றேன். துரோணருக்கு இகழ் கொடுத்த இடம் இது. துரோணரை பழி சூழ்ந்த இடம் இது. 13ஆம் நாள் போர். பத்ம வியூகம் உண்டாக்கினார் துரோணர். பத்ம வியூகம்னா தாமரப்பூ. உங்க பாஷையில் சக்கரக்கோட்டை, அதான இங்க பேரு சக்கரக்கோட்டை. பத்ம வியூகம் உண்டாக்கிட்டார். அதுக்குள்ள போறது கஷ்டம், யாரும் போக முடியாது. சக்கரக்கோட்டை மாதிரி பத்ம வியூகத்துக்குள்ளே போகக்கூடிய ஆற்றல் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தான் உண்டு. ஒரு முறை அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு, அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த பிள்ளை அபிமன்யு. அபிமன்யு வயிற்றில் இருந்தான், சுபத்திரை வயிற்றில். அர்ஜுனன் அப்போ இந்த பத்ம வியூகத்தை உடைச்சிக்கிட்டு எப்படி உள்ள போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த வயிற்றில் இருந்த புள்ள கேட்டுக்குச்சு, தெளிவா கேட்டுக்குச்சு, மூளையில் பதிஞ்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்ப்பிணியா உள்ளவங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நல்ல செய்திகளை சொன்னால் அந்த பிள்ளைக்கு அது போய் சேரும். எல்லாத்தையும் இந்த பய கேட்டுக்கிட்டான். இந்த உள்ள பத்ம வியூகத்தை உடைச்சு உள்ள போறதை சொல்லி கொடுத்துட்டாரு. ஒருவேளை திரும்ப சேர்ந்துக்கிட்டான்னா வெளியில வரணும்ல. அது எப்படி? சொல்றதுக்குள்ள சுபத்திரையை யாரோ எழுப்பிட்டாங்க, எந்திரிச்சு போயிட்டான். போச்சு. இந்த பிள்ளைக்கு பத்ம வியூகத்தை உடைச்சு உள்ள போக தெரியுமே தவிர திரும்ப வெளியில வர தெரியாது. இது அர்ஜுனன் கண்டானா, இந்த பையன் இதை கேட்டான்னு போச்சு. விதி விதி வேலை பார்த்துருச்சு. அபிமன்யுவுக்கு இப்போ பத்ம வியூகத்தை உடைச்சு உள்ள போக தெரியும். பத்ம வியூகம் போட்டு விட்டார் நம்முடைய துரோணர். அர்ஜுனன் உடைக்க போறான். சில பேர் சப்தகர்கள்னு பேர், 7 பேர். அவங்க வந்து அர்ஜுனனை கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிட்டாங்க. யாராவது சண்டைக்கு கூப்பிட்டா போய் தீரணும். அர்ஜுனன் அவங்க பின்னால போயிட்டான். பத்ம வியூகத்தை உடைக்கிற ஆளு அர்ஜுனன், அவன் போயிட்டான். இப்ப என்ன பண்றது? தர்மராஜா அபிமன்யுட்ட வந்தார். தம்பி, பத்ம வியூகத்தை உடைக்கக்கூடிய ஆற்றல், உங்க பாஷையில சக்கரக்கோட்டையை உடைக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு ஒருத்தனுக்கு தாண்டா உண்டு. நீ உடைச்சு உள்ள போ. அவன் சொன்னா, பெரியப்பா நான் உடைச்சு உள்ள போயிருவேன். ஒருவேளை திரும்பவும் அதை சேர்த்து விட்டா,
திரும்ப வர்றதுக்கு எனக்கு தெரியாது, அதை நான் கத்துக்கல. இவர் கவலைப்படாதே, நீ உடைச்சு உள்ள போனா நாங்க 4 பேரும், தருமர், பீமன், நகுலன், சகாதேவன் 4 பேரும் உனக்கு துணையா உன் பின்னால வந்துடுறோம் போ. விதி வேலை பார்த்துருச்சு. அபிமன்யு முன்னால போனான், உடைச்சான், உள்ள போயிட்டான். உள்ள போனா அவங்க திருப்பியும் சேர்க்கிறாங்க. இந்த 4 பேரும் போகணுமா இல்லையா? பீமன் போறான், தருமர் போறார், முடியல. ஏன்? இந்த 4 பேரையும் ஒருத்தன் தடுத்து நிறுத்திட்டான். அந்த ஆளுக்கு பேரு ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் யாரு? துரியோதனனுடைய தங்கச்சி புருஷன். நேத்திக்கு அந்த கதை சொன்னேன். தினம் வந்தாத்தான் சில கதை புரியும், இல்லைன்னா சில கதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் வரும். மகாபாரத சமுத்திரமுங்க. இந்த ஜெயத்ரதன் தவம் பண்ணனானா, சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். என்ன வேணும்னு கேட்டான். இந்த பாண்டவர்கள் 5 பேரையும் கொல்ல வேணும்னு இவன் வரம் கேட்டான். அது முடியாதுரா, கிருஷ்ண பரமாத்மா கூட நிற்கிறாரு. வேணும்னா ஒன்று என்ன, அர்ஜுனனை தவிர பாக்கி 4 பேரையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலை உனக்கு கொடுத்தேன்னாராம். வந்துட்டேன். அந்த ஜெயத்ரதன் இப்போ அதை பயன்படுத்தி விட்டான். தருமர் போக முடியல, பீமன் போக முடியல, நகுலன் போக முடியல, சகாதேவன் போக முடியல. அர்ஜுனன் இதை தாண்டி எங்கேயோ போயிட்டான். அபிமன்யு ஒத்த பிள்ளை தனியா போய் மாட்டிக்கிட்டான். அபிமன்யுவுக்கு வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 25 வயசு இருக்கும், அதுவே அதிகபட்சம். அவ்வளவுதான். அந்த பிள்ளை உள்ள போய் மாட்டிக்கிட்டான். சரியான சண்டை போடுறான். சண்டைனா பக்கா சண்டை. துரியோதனன் பிள்ளை லக்ஷ்மணன் வந்தான். அவனை பார்த்தான். துரியோதனா, இன்னைக்கு உன் பிள்ளைய உன் கண்ணு முன்னால கொல்றேன் பாரு. கொன்று விட்டான். இலக்கணகுமாரன் அவன் இறந்து. துரியோதனனுக்கு எப்படி இருக்கும்? துரோணாச்சாரியாரே, என்ன நீங்க ஒரு சேனாதிபதி, இவன் சொல்லிவிட்டு என் பிள்ளையை கொன்று விட்டான். இந்த அபிமன்யுவை கொல்லாவிட்டால் நான் சன்னியாசியா போயிடுவேன். துரியோதனை எல்லாம் சுத்திட்டாங்க. தர்மம் போய்விட்டது. தர்ம சண்டை போய்விட்டது. அதர்ம சண்டை 13ஆம் நாள் தொடங்கி விட்டது. எதிர்த்தாப்புல தான் நிக்கணும். அம்பு அவன் போட்டாத்தான் நான் போடணும். பின்னால வந்து வெட்டக்கூடாது. இதெல்லாம் சட்டம். காலையில் 6 மணிக்கு சண்டை தொடங்கணும், ராத்திரி 6 மணிக்கு நிறுத்தணும். அதுக்கப்புறம் எல்லாரும் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஒருத்தனை ஒருத்தன் ஒன்றும் பண்ணக்கூடாது. நாளைக்கு காலையில் தான் திரும்ப சண்டை தொடங்கணும். இதெல்லாம் தர்ம நியாயம். எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் சண்டை ஆரம்பிச்சாங்க. போன யுகம். அபிமன்யு உள்ள மாட்டிக்கொண்டு விட்டான். 12,000 பேர் சுத்திட்டாங்க. வீராதி வீரன். அம்பு பாயுது, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. 12,000 பேரையும் க்ஷண நேரத்தில் கொன்று விட்டான். துரியோதனன் சொல்றான், இன்னைக்கே சண்டை முடிஞ்சிரும் போல இருக்கே. இந்த சின்ன பையன் இந்த போடு போடுறானே. 12,000 பேர் இறந்தார்கள். கர்ணன் பார்த்தான், பின்னால வந்தான், அம்பு விட்டு வில்ல ஒடிச்சுட்டான். நேரம் நின்று தானே சண்டை ஓடணும். பின்னால வந்து அம்பு விட்டு இவன் வில்ல ஒடிச்சு விட்டான். வில்லு போச்சு. இவன் எப்படி நீ அம்பு விடுவான்? வாளை தூக்கினான். வாளை தூக்கிக்கிட்டு சண்டை போட்டான். துரோணர், துச்சாதனன், சல்லியன் எல்லாரும் சுத்திட்டாங்க. ஒரு ஆளை எதிர்த்து இத்தனை பேர் போடப்படாது. ஒரு ஆளை எதிர்த்து ஒருத்தன் தான் சண்டை போடணும். 4-5 பேர் சண்டை போடக்கூடாது. ஒரு ஆள் கூட சண்டை போடணும். துரோணாச்சாரியார் வந்தார். இவன் குதிரைகளை பூரா வெட்டி விட்டார். தேரு போச்சு. தேர் சாரதி கிருவர் தேரோட்டிய கொன்று விட்டார். வாழ்நாள சண்டை போட்டானா. துரோணாச்சாரியார் பின்னால வந்து வாள் இருந்த கையை வெட்டி விட்டார். இதெல்லாம் நியாயமா? அதர்மம் தொடங்கி விட்டது. தேர் சக்கரத்தை எடுத்தான், நொண்டி கையினால அதை சுத்தினான். தேர் சக்கரத்தை சுத்தி எரிஞ்சான். ரொம்ப பேர் இறந்தார்கள். ஜெயத்ரதன் வந்தான். அங்கே தடுத்து நிறுத்தினான் பாருங்க அவன். இது அநேகமா இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு.
இவன் 12,000 பேரை கொண்டிருக்கிறான். சாயந்தரம் போர் முடிகிற நேரம் ஜெகத்ரதன் அங்கிருந்து இங்கே வந்துட்டான். வந்து இவன் நிற்கிற பொழுது பின்னாலே வந்து சிவபெருமான் கொடுத்த கதையினாலே தலையில் அடித்தான். அபிமன்யு கதை முடிந்தது. அநியாயமா 13ஆம் நாள் போர். மகாவிஷ்ணு இவனுக்கு மாமா, அர்ஜுனன் இவனுக்கு அப்பா, தேவேந்திரன் இவனுக்கு தாத்தா, தர்மராஜாவும் பீமனும் இவனுக்கு பெரியப்பா. என்ன இருந்து என்ன, விதி நடத்தி விட்டது. இங்க எல்லாரும் அழுதார்கள். தர்மராஜா பீமன் எல்லாம், ஐயோ அர்ஜுன வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? வர்ற பொழுதே என் பிள்ளை என்ன பண்றான்னு கேட்பானே, நான் என்ன செய்வேன்? நான் தானே அனுப்பிச்சேன், அவனை தெரியாதனமா அனுப்பிச்சு விட்டனே, எல்லாம் போச்சே. அங்கே சண்டை முடிஞ்சு சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சா. தூரத்தில் சண்டை போட்ட கிருஷ்ணன் அர்ஜுனன் தேரில் வர்றாங்க. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எல்லாம் தெரியும். ஏன்? கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சுதானே பண்ணாரு. அங்கிருந்து தேவேந்திரான்னாரு. என்ன செய்யணும்? அப்படி பண்ணு. சரி. தேவேந்திரன் பிராமணனா மாறினான். அக்னியை வளர்த்து சுத்திக்கிட்டு இருக்கான். அர்ஜுனா, யாரோ ஒரு பிராமணர் அக்னியை வளர்த்து சுத்துறாரு, போய் என்னன்னு கேட்போமா? எதுக்கு கண்ணா, நம்ம வழி வா, போய் கேட்போம். கூட்டிக்கிட்டு வந்தாச்சு. என்னையா, ஏன் அக்னியை? என் ஒத்த பிள்ளை அநியாயமா இறந்து போச்சு, எனக்கு இனிமே எதுவும் கிடையாது, நான் அக்னியில விழுந்து சாக போறேன், என் பிள்ளைய தேடி போறேன். அர்ஜுனன் சொன்னா, ஏன்யா நீ இருந்தா இன்னொரு பிள்ளை பிறந்துட்டு போகுது, இதுக்கு என்னத்துக்கு தேடி போற? செத்தவனை தேடி இருக்கவனெல்லாம் போனா உலகம் அஸ்தமிச்சு போயிடும் ஐயா. தெரிஞ்சுக்கோ, எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தானே போறோம். இவன் மாட்டிக்க போறேன். அதுக்குத்தான் திட்டம் இப்படி போட்ட பகவான் கிருஷ்ணன். நமக்கு வர்றது தெரியாம ஊருக்கு உபதேசம் பண்ணுவோம். நம்ம மாட்டிக்கிட்டால தெரியும். உனக்கு தெரியாது. உன் பிள்ளை செத்தாத்தான் உனக்கு தெரியும். அவன் தேவேந்திரன். கதை, வசனம், டைரக்ஷன் கிருஷ்ண பரமாத்மா மறந்துடப்படாது. தெளிவாக கொண்டுகிட்டு போயிட்டான். என் பிள்ளை செத்தா நான் ஒரு காலம் உன்ன மாதிரி கோலத்தனமா அக்னியில விழுந்து சாக மாட்டேன். கிருஷ்ணனுக்கு சந்தோஷம். அப்பாடா, பயம் மாட்டிக்கிட்டான். அடுத்து வர்றது தெரியாம வாயை விட்டுட்டான். அந்த ஆளு போயிட்டார் தேவேந்திரன். இங்க வந்து பார்த்தா பிள்ளைய காணோம். என் பிள்ளை எதிர்த்தாப்பில் வந்து கேட்பானே, அப்பா இன்னைக்கு எத்தனை பேர் யார் யாரை வென்றீர்கள்னு கேட்பானே, காணமே. எல்லாம் துயரத்தோடு நிற்கிறாங்க. தர்மராஜாட்ட போனா கட்டி பிடிச்சு அழுதார். பார்த்தால் அபிமன்யு இறந்து விட்டான். அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும்? வீராதி வீரன். இவன் பிள்ளைகள் வரிசைக்கு போயிடுச்சு. அரவானு இவன் பிள்ளைதான் போச்சு. இப்போ அபிமன்யுவும் இவன் பிள்ளைதான் போச்சு. அதுவும் இவன் பெரிய வீரன். ஐயோ என் பிள்ளை போச்சே, நீங்கள்லாம் இருந்து என்ன பண்ணீங்க? இந்த ஜெகத்ரதன் தடுத்து விட்டான். அட பாவி, பின்னால இருந்து அவன் தான் அடிச்சான். அப்படியா? எனக்கு வாழ்க்கை வெறுத்து போய்விட்டது. என் பிள்ளை இல்ல. உலகத்தில் கடுமையான சோகம் பிள்ளை இறந்த பின்னால் அப்பா இருப்பது. அதை விட கடுஞ்சோகம் கிடையாது. நான் இறந்து போகிறேன், நகுலா நெருப்ப மூட்டு. கிருஷ்ண பரமாத்மா தேவேந்திரான்னாரு. அந்த பிராமணர் வந்துட்டாரு. அவர் தான் ரெடியா இருக்காரு, வந்துட்டாரு. அர்ஜுனா, என்னமோ நெருப்ப மூட்டு சொன்னியா? ஏன்? என் பிள்ளை செத்து போயிட்டேன். ஏண்டா, உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா? இப்போ தானே எனக்கு சொன்னேன், 3/4 மணி நேரத்துக்கு முன்னால. உனக்கு அதானே? மாட்டிக்கிட்டேன். வேற வழி இல்லை. எல்லாம் இந்த கிருஷ்ணன் பண்ற வேலை. இப்போ என்ன செய்யறது? சபதம் போட்டான். நாளை மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் இந்த ஜெகத்ரதனை கொல்வேன், இல்லாவிட்டால் அக்னியில் விழுந்து சாவேன். சரி, முடிஞ்சது. கிருஷ்ண பரமாத்மா பார்க்கிறார். அர்ஜுனா, இப்போ நம்ம சில வேலைகள் பார்க்கணும். எங்கூட புறப்படு. இத்தனைக்கு வந்தவன் இன்னும் குளிக்கல. அங்கெல்லாம் பழக்கம் எப்படி தெரியுமா? ஒரு வேளை தான் சாப்பாடு ராத்திரிக்கு. காலையில் 6 மணிக்கு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு சண்டை முடிஞ்சிடும். போய் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஒரு வேளை சாப்பாடு.
நாளை காலம்பர 6 மணிக்கு திரும்ப சண்டை. 18 நாள் யுத்தம். இப்படித்தான் தர்ம யுத்தம். இப்பதான் இவன் வந்திருக்கான். பிள்ளை இறந்து போச்சு. பகவான் என்ன சொல்றார்? அர்ஜுனா புறப்படு. ஏன்? சில வேலைகள் பார்க்கணும். நீ பாட்டுக்கு சபதம் போட்டு விட்டே. அவங்கிட்ட அவ்வளவு சேனை இருக்கு. துரியோதனங்கிட்ட சேனைக்கு கடைசியில் கொண்ட ஜெகத்ரதனை நிக்க விட்டா அங்க நீ போய் சேர்றதுக்கே 1 மாசம் ஆகிடும். வா புறப்படு. எங்கே? பகவான் சிவபெருமான் பாசுபதம் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கார். பாசுபதத்தை வாங்கிட்டு வந்துருவோம். புறப்படு. எங்க யார் இருந்தாலும் கொல்லும். சரி புறப்பட்டாச்சு. கொஞ்ச தூரம் வந்தாச்சு. பகவான் கிருஷ்ணன், அர்ஜுனா சாப்பிட்டியா? குளிக்கவே இல்லை. நான் எங்கே சாப்பிடுறது? இப்போ சாப்பிடு. இந்த பழம் இருக்கு. குளிச்சு பூஜை பண்ணாம சாப்பிட்டு பழக்கம் இல்லை. இந்த இருக்குல்ல ஒரு பொய்கை குழி. குளிச்சுட்டேன். பூஜை பண்ணணும். பண்ணு. பூஜை பொட்டி அங்கே இருக்கு. இவ்வளவுதானே. நான் உட்கார்றேன். எனக்கு பூஜை பண்ணு. என்ன சொல்ற கிருஷ்ணா? இந்த பாரு இப்ப உட்கார்றேன் பாரு. எதிர்த்தாப்புல நம்ம ஐயப்ப சாமி உட்கார்ந்து இருக்கார். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி கிருஷ்ண பரமாத்மா காலை அகட்டாம ஒடுக்கி உட்கார்ந்துக்கிட்டார். ஐயப்பன் காலை அகட்டி இருப்பார். காலை ஒடுக்கி உட்கார்ந்துக்கிட்டார். இப்படி சிவலிங்க மாதிரி. நான் தான் சிவபெருமான். பூஜை பண்ணு. யோ நீ கிருஷ்ணன் இல்ல. இப்ப நான் தான் சிவபெருமான். பூஜை பண்ணு. ஓம் நம சிவாய. தாமரப்பூ கொண்டாந்து தலையில வச்சார். ரோஜா பூ தோல்ல வைக்கிறார். சாமந்தி பூ இந்த தோல்ல வைக்கிறார். ஒவ்வொரு பூ எடுத்துக்கிட்டு வரார். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உடம்பெல்லாம் பூவை வச்சு பூஜை பண்ணி முடிச்சாச்சு. கிருஷ்ணர் முடிச்சார். பூஜை முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. இந்த பூவெல்லாம் எடுக்கலாமா? எடுக்கலாம். போகலாமா? போகலாம். சாப்பிடுறியா? பழம் சாப்பிடு. புறப்பட்டாச்சு. புறப்பட்டு கருடன் வந்தான். 2 பேரும் ஏறிக்கிட்டாங்க. கைலாசத்துக்கு போ. சிவபெருமானுடைய இடம். கைலாசத்துக்கு போனா வண்டி வண்டியா பூ வருது. அர்ஜுனன் கேட்கிறான், அது என்ன இவ்வளவு வண்டி பூ வருதே? இதெல்லாம் உங்க அண்ணன் பீமன் பண்ற பூஜை. பீமனா? ஒரு பூவைத்தான் தூக்கி போடுவேன். அது எப்படி இத்தனையா வருது? அவன் பக்தி. ஒரு பூ 1000 பூவாக வருகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த பாண்டவர்கள் 5 பேர் தானே? ஆமா. அவங்களுக்கு துணைக்கு இருந்தது யாரு? கிருஷ்ண பரமாத்மா. 5 பேரும் சிவ பூஜை பண்றவங்க. ஒரு ஐயங்கார் பூஜை, ஒரு பெருமாள்லாம் இல்லைங்க. ஏன்? 2 ஒன்று தாண்டா. சிவமும் சக்தியும் ஒன்று தானே. பெருமாள் அரணு அரியும் ஒன்று தானே. அரணு அரியும் ஒன்று. அறியாதார் வாயில மண்ணு. அப்படித்தானே? 2 ஒன்று தான். எனக்கு பூஜை பண்ணிட்டியா? சரி. அங்கே சிவபெருமான்கிட்ட போயாச்சு. சிவபெருமான் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கார். அர்ஜுனன் போய் காலில் விழுந்து பார்க்கறான். அப்பவே கிருஷ்ணனுக்கு தலையில வச்ச தாமரப்பூ சிவபெருமான் தலையில இருக்கு. இந்த தோல்ல வச்ச ரோஜா பூ இந்த தோல்ல இருக்கு. அந்த தோல்ல வச்ச சாமந்தி பூ அங்கே இருக்கு. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எந்தெந்த உறுப்புகளில் எதை எதை வச்சானோ அவ்வளவு மிகச் சரியாக சிவபெருமான் திருமேனியில இருக்கு. இப்படி பார்த்து கும்பிட்டான். சிவபெருமான் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்தார். என்ன செய்யணும்? பாசுபதம் கொடுக்கணும். அதை நீயே கொடுக்கலாமே. அவர் இல்லை, இங்கே நீங்க தான் கொடுக்கணும். நான் அவதாரம் எடுத்து கீழே இறங்கிட்டேன். நீங்க தான் கொடுக்கணும். அர்ஜுனா, அந்த பக்கத்து பொய்கைக்கு போ, எடுத்துக்கொள். போனார்கள், பார்த்தார்கள், எடுத்துக்கொண்டு வந்தார்கள். மறுநாள் 14ஆம் நாள் யுத்தம். துரியோதனனுக்கு துரோணர் ஒரு கவசத்தை கொடுத்தார். இந்த கவசத்தை போட்டுக்கிட்டு போ, யாரும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. அர்ஜுனன்கிட்ட சண்டைக்கு வந்தான். இதுவரைக்கும் வராதவன். அர்ஜுனனுக்கு ஆச்சரியம். கண்ணா, இவன் எப்பவும் எனக்கு முன்னால வரமாட்டான், இன்னைக்கு என்ன எனக்கு முன்னால வந்து நிற்கிறான்? அவன் போட்டிருக்கிற கவசம் துரோணர் கொடுத்தது. இந்த கவசத்தை உடைக்க முடியாதா? ஏன் முடியாது? அந்த காலத்தில் நரகாசுரனை கொல்றதுக்கு நான் ஒரு வேலாயுதம் வச்சிருந்தேன். இந்தா அந்த வேலாயுதம் விடு. கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை கொல்றதுக்கு விட்ட வேலாயுதத்தை கொடுக்க, இந்த வேலாயுதத்தை துரியோதன் மீது பாய்க்க, அது பாய்ந்தது. அவன் கவசம் உடைஞ்சது.
விழுந்தங்கட்டேன்னு ஓடி போயிட்டான். 14ஆம் நாள் யுத்தம். இப்போ ஜெகத்ரதன் தூரத்தில் நிற்கிறான். கதை நிறைய இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? அவனை கொல்ல வேண்டும். அர்ஜுனன் புறப்பட்டான். துரோணாச்சாரியார் வந்து தடுக்கிறார். தடுக்க முடியல, ரொம்ப வேகமா இருக்கான். ஆச்சாரியரே, இன்னைக்கு நான் நினைச்சதை நடத்தணும், என்னை விட்டுருங்க. விடல, சண்டை ஜெயிச்சுட்டு அர்ஜுனன் போயிட்டான். ரொம்ப தூரம் போறான், ஆள் வந்துகிட்டே இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. மத்தியானம் 3 மணி, ஜெகத்ரதன் எங்கேயோ இருக்கிறான், கொல்ல முடியாது. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்? கையில இருந்த சக்கராயுதத்தை வீசினார். சூரியனை மறைச்சுது. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. ஆகா, சூரியன் மறைந்து விட்டான். இனிமே அர்ஜுனன் அக்னியில் விழுவான். ஜெகத்ரதனை கொல்ல முடியவில்லை. ஜெகத்ரதா வெளியில வா. உள்ளே இருந்த ஜெகத்ரதன் வெளியில வந்தான். பரமாத்மா சொன்னார், அர்ஜுனா, பாசுபதத்தை விடு, அங்க நிற்கிறான் ஜெகத்ரதன். நேரம் ஆயிப்போச்சு, அதை நான் பார்த்துக்கிறேன், விடு. விட்டார். அம்ப விடு, விட்டார். தலையை வெட்டு, வெட்டினான். இன்னொரு அம்ப விடு, தலை கீழே விழக்கூடாது, தலை போய்கிட்டே இருக்கணும். வரிசைக்கு அம்ப விடு, தலை எங்க போகணும்? அவங்க அப்பா அடுத்தாப்புல இருக்கிற ஊருணியில குளிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் கையில போய் விழணும். தலை அவங்க அப்பா கையில போய் விழ. அவன் ஒன்றும் புரியாம கீழே போட, அவன் தலை வெடிச்சு போச்சு. ஏன்? அவங்க அப்பா வரம் வாங்கியிருக்கான், என் புள்ள தலைய எவன் கீழே போடுறானோ அவன் தலை வெடிச்சு போகணும்னு. அவனே கீழே போட்டான், வெடிச்சு போச்சு. பகவான் துணை இருந்தா எது நடக்காது, பகவான் துணை இல்லைன்னா எது நடக்கும்? முடிஞ்சு போச்சு. ஜெகத்ரதன் வதம் இதெல்லாம் அங்கே. 15ஆம் நாள் போர். துரோணர் ஜொலிக்கிறார். கடுமையான சண்டை, நிறைய பேரை கொன்று விட்டார். சப்த ரிஷிகள் வந்தார்கள். ஐயரே, நீங்க பிராமணர், இது சத்திரியம் பண்ற வேலை. நம்ம ரத்தத்தை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது, நீங்க ரத்தத்திலே குளிக்கிறீங்க. இது இந்த சத்திரி எங்க வச்சுக்கிட்டு போகட்டும். நீங்கள் பிரம்மத்தை அறிந்தவர்கள், மெஞ்ஞானத்துக்கு வாருங்கள். போர் அரசனுக்குரியது. இதுல போய் இவ்வளவு காலம் இருக்கிறீங்களே. மனசு கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு, பற்றில்லாத மனசு வந்துருச்சு. போதும், சண்டை போட்டதெல்லாம் போதும், பேசாம போயிடலாமா? மனசு பக்குவமாயிடுச்சு. பகவான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சுது. தர்மராஜா, என்ன இங்க வா, என்ன நான் சொன்னதை சொல்லு. அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லு. ஐயோ ஐயோ, நான் எப்படி சொல்றது? அது பொய்யில்ல. துரோணர் பிள்ளை அஸ்வத்தாமன் நல்லா சண்டை போடுறான், அவனை போய் இறந்து விட்டான்னு நான் எப்படி சொல்றது? என்ன சொல்ற தர்மராஜா? அஸ்வத்தாமன் ஒரு யானை, அந்த யானையை பீமன் கொன்று விட்டான், தெரியுதா? ஆமா. அந்த யானைக்கு என்ன பேரு? அஸ்வத்தாமா. அதை கொன்றது யாரு? பீமன். சொல்லு. அஸ்வத்தாமன் என்ற யானையை பீமன் கொன்றான். அப்படித்தானே சொல்லணும், நல்லா சொல்லணும். சொல்றது தெளிவா இருக்கணும், சுருக்கமா இருக்கணும், அழகா இருக்கணும். எதை சொல்றோம்ங்கிறத விட அதை எப்படி சொல்றோம்ங்கிறது முக்கியம். அதானே? எப்படி சொல்றது? நான் சொல்ற மாதிரி சொல்லு. என்ன? அஸ்வத்தாமா கத குஞ்சரக, அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படிங்கிற யானை. அஸ்வத்தாமா இறந்தான், அஸ்வத்தாமா கத அப்படிங்கிறது யானை, குஞ்சரக. சொல்லு. தர்மராஜா துரோணருக்கு பக்கத்துல வந்தார். அஸ்வத்தாமா கத குஞ்சரகன்னார்ல, பூம்னு வாயில இருந்த சங்க எடுத்து கிருஷ்ண பரமாத்மா ஊதிட்டார். துரோணருக்கு சங்கு ஊதப்பட்டு விட்டது. அப்படித்தானே? ஐயோ, என் பிள்ளை அஸ்வத்தாமா இறந்து போயிட்டான்னு தர்மராஜா சொல்லிவிட்டாரே. அஸ்வத்தாமா இறந்து போயிட்டானா? குஞ்சரங்கிற வார்த்தை காதில விழல. இவன் எடுத்து அந்த சங்குக்கு பேரு தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா வாயில வச்சிருக்கிற சங்கு பாஞ்சசன்யம். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாஞ்சசன்யம். அடியோமோடும் நென்னோடும் பிரிவின்றி
1000 பல்லாண்டு, வடிவாய்ந்தன் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்து உறையும் சுடராளியும் பல்லாண்டு, படைபோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே. மதுரையில் பெரியாழ்வார் பாடின பாட்டு. பாஞ்சசன்யத்தை ஊதுனானா அப்படியே உட்கார்ந்துட்டார், எல்லாத்தையும் போட்டுட்டார். துஷ்டத்யும்னன் பார்த்தான், ஒரே வெட்ட தலையை வெட்டிவிட்டான். 15ஆம் நாள் துரோணர் இறப்பு. தெரிஞ்சது அஸ்வத்தாமனுக்கு. அட பாவிகளா, பொய் சொல்லிவிட்டீங்களே, தர்மராஜா பொய் சொல்லிவிட்டாரே. கலியுகத்துக்கு பக்கத்தில் வந்ததுனால எல்லா தப்பும் வர தொடங்கி விட்டது. இவர்களை அழிக்கிறேன், உக்கிர நாராயணஸ்திரத்தை விடு. உக்கிர நாராயணஸ்திரம் விட்டா எல்லாம் செத்து போவான். விட்டுட்டான் அஸ்வத்தாமன். கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார், கையில் இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டு விட்டு எல்லாரும் விழுந்து கும்பிடுங்கோ, உக்கிர நாராயணஸ்திரம் விட்டுரும். விஷயம் தெரிஞ்ச ஆளு எல்லாம் ஆயுதத்தை கீழே போட்டான், விழுந்து கும்பிட்டான். உக்கிர நாராயணஸ்திரம் விட தாண்டி போகுது. பீமன் மட்டும் சண்டை போட்டான், அவன் நெஞ்சில பாயுது. வேகமா போனான் கிருஷ்ணன். அர்ஜுனா இங்க வா, இந்த பயலை கையை பிடிச்சி கீழே தள்ளு. கையை பிடிச்சி அவன் கையில் இருந்த அம்பு வில்லெல்லாம் தூக்கி போட்டு கீழே தள்ள அவனும் விழுந்து கும்பிட்டான். அவனையும் தாண்டி உக்கிர நாராயண அஸ்திரம் வீணாக போய்விட்டது. கிருஷ்ணா, என்னுடைய அஸ்திரங்கள் வீணாகின்றன, அர்ஜுனன் அஸ்திரங்கள் ஜெயிக்கின்றன, ஏன்? அஸ்வத்தாமா கேட்கிறான். கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனன் சிவபூஜை செய்கிறான், நீ சிவபூஜை செய்வது இல்லை. தெரிய போச்சா? அவன் பண்ற சிவபூஜை, அவன் அஸ்திரங்கள் பலிக்கின்றன, உனக்கு அது கிடையாது, அதனாலே உன் அஸ்திரம் தோற்கிறது. இதோட துரோணாச்சாரியாருடைய செயல் முடிஞ்சது. பீஷ்மர்கிட்ட ஓடுறேன் மிச்ச நேரத்துக்கு. 3ஆம் நாள் போர். துரியோதனன் பீஷ்மர் காலில் விழுந்தான். தாத்தா, நீங்கள் பாண்டவர்களை பார்த்தால் சண்டை போட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு முன்னாலே அர்ஜுனை எம்மாத்தரான். 3 நாள் ஆச்சு, இன்னும் பாண்டவர்களை ஒருத்தனும் சாகலை. இவருக்கு கோபம் வந்தது. துரியோதனா, உனக்காக ஒரு சபதம் செய்கிறேன். என்ன? ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன கண்ணனை ஆயுதம் எடுக்க செய்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார்? நான் சண்டைக்கு வாரேன், எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன், பார்த்த சாரதியாக தேரோட்டுவேன், சக்கராயுதம் சங்கு தொடமாட்டேன், சத்தியம் பண்ணார். பீஷ்மர் இப்ப என்ன பண்றார்? அந்த பார்த்த சாரதியை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன். மறுநாள் சண்டை. பாட்டனாருடைய வேகம் தாங்க முடியல. அர்ஜுன மேல அம்பு, கிருஷ்ண மேல அம்பு. கிருஷ்ண மேல அம்பு அவ்வளவு பாஞ்சுது. கிருஷ்ணனுக்கு வந்தது கோபம், தூக்கி எறிஞ்சான், சக்கரத்தை எடுத்தான். இந்த பீஷ்மனை நான் கொல்கிறேன். பீஷ்மர் கும்பிட்டார். மாதவா, கேசவா, கோவிந்தா, வெங்கடேசா, உன் கையினால இறந்தால் எனக்கு மோட்சம், பக்கத்துல வா. எல்லாத்தையும் போட்டு விட்டு அர்ஜுன ஓடுனா, காலில் விழுந்தான். கிருஷ்ணா, நான் பார்த்துக்கிறேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னவன் ஆயுதம் எடுத்ததே தப்பு, ஆயுதம் அவன் மேல பாயக்கூடாது, ஓடி வா. திருப்பிட்டான். கிருஷ்ணன் பண்ணது சரியா தப்பா? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, எடுக்கலாமா? உத்தவ ரிஷி கேட்கிறார் கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் சொல்றான், என்னுடைய பக்தனாக இருக்கிற பீஷ்மன் ஒரு சபதம் பண்ணினான். ஆயுதம் எடுக்காத கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொன்னான். பகவானாகிற நான் ஒரு சபதம் பண்ணினேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன். பக்தனிடத்திலே பகவான் தோற்று போனால் அது பகவானுக்கு மகிழ்ச்சி. யாரு ஜெயிக்கணும்? என் பக்தன் ஜெயிக்கணும், நான் தோற்க தயார். இது என்னைக்கு? 3ஆம் நாள் போர். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பீஷ்மாச்சாரியார் இப்ப சேனாதிபதி, எல்லாரையும் பிரிச்சார். மகாரதன், அதிரதன், அர்த்தரதன். மகாரதன்னா நம்பர் 1 வீரன், அதிரதன்னா நம்பர் 2 வீரன், அர்த்தரதன்னா 3rd ரேங்க். இந்த கர்ணனை எங்க வைக்கலாம்? இவன் மகாரதன். இவர் வேணும்னே அவனை 3ஆவதா கொண்டே போட்டார். 1 2 3. கர்ணனுக்கு என்ன மரியாதை? 3rd ரேங்க். கொந்தளிச்சிட்டான். நான் எவ்வளவு பெரிய வீரன், பரசுராமர்கிட்ட படித்தவன், அர்ஜுனனுக்கு சமம். பீஷ்மரே, நீங்கள் என்னை 3ஆவது தரமாக்கி விட்டீர்கள்,
நீங்கள் தோற்று போய் மரணப்படுக்கையில் இருக்கும் வரை நான் போர் புரிய மாட்டேன். போச்சு. 10 நாளைக்கு பாட்டனார் இருக்கிற வரைக்கும் கர்ணன் யுத்த களத்து பக்கம் தலை வச்சு படுக்கலை. இப்போ 10வது நாள் பாட்டனார் சாஞ்சிட்டார். எப்படி சாஞ்சார்? சிகண்டியை கொண்டாந்து முன்ன நிறுத்தினாங்க. சிகண்டி யாரு? பெண்ணாயிருந்து ஆணாகியவன். பீஷ்மர் பார்த்தார், சிகண்டி வந்துட்டானா எல்லாத்தையும் போட்டுட்டு பேசாம உட்கார்ந்துட்டார். சிகண்டியும் அம்பு போடுறான், பின்னால இருந்து அர்ஜுனனும் அம்பு போடுறான். பாட்டனார் நெஞ்ச தொலைக்குது. என்னடா என் நெஞ்ச தொலைக்கிற அளவுக்கு அம்பு போடுற ஆற்றல் சிகண்டிக்கு உண்டா? எடுத்து பார்க்கிறார், தனஞ்சயன் எழுதியிருக்கு. தனஞ்சயன் யாரு? அர்ஜுனன். விஜயன். அப்பா, விஜயன் அம்புதான் பாய்கிறது. நிறைய அம்பு பாஞ்சுதா? 10வது நாள் பாஞ்ச அம்புகள் முன்னாலையும் பின்னாலையும் அப்படியே தரையில விழுந்தார் பாட்டனார். அம்பு படுக்கை கீழே பூரா அம்பு, மேல படுத்து கிடக்கிறார். எல்லாம் ஓடி வந்தார்கள், காலில் விழுந்தார்கள். துரியோதனன் அழுதான், பீஷ்மருக்கு பார்த்து அர்ஜுனன் அழுதான். கிருஷ்ணன் பக்கத்துல போறான், அர்ஜுனான்னாரு. வந்தான். இந்த தலை ரொம்ப கீழே தொங்குது, ஒரு தலையணை கூட. அம்பு படுக்கையில உடம்புங்க பூரா அம்பு, அம்புக்கு மேல படுக்க, தலை தொங்குது. துரியோதனை ஓடி போய் பஞ்சு தலையணை கொண்டாந்தான். அர்ஜுனன் பார்த்தான், 3 அம்பு விட்டான், அந்த அம்பு தலையை தாங்கிக்கிச்சு. வீரனுக்கு இதாண்டா படுக்க. நான் யாரு? சந்நியாசி. பெண் இன்பத்தை கனவிலும் நினைக்காதவன், தரையில் படுத்து கிடப்பவன். எனக்கு என்னடா பஞ்சனமெத்த? வில் வீரனுக்குரியது. அர்ஜுனா, ரொம்ப தாகமா இருக்கே. பக்கத்தில் ஒரு அம்பு விட்டான், கீழே இருந்து கங்கை வந்தது, வாயில் பட்டது, குடிச்சுட்டார். துரியோதனா, பார், இனிமேலாவது சண்டையை நிறுத்து. பாட்டனார் சாக முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா ஒரு வரம் கொடுத்திருக்கார். பீஷ்மா, எனக்காக நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்ட, அதனால உனக்கு ஒரு வரம் தர்றேன். எப்ப நினைக்கிறியோ அப்ப இறந்து போகலாம். நமக்கெல்லாம் அப்படி வரம் கொடுத்தா நினைக்கவே மாட்டோம். யோசிங்க, எப்ப இறக்கலாம்? இச்சா மிருத்தியு. இச்சான்னா விரும்புகிற போது, மிருத்தியுன்னா மரணம். அதனால நான் சாக முடியாது. இப்ப மார்கழி மாசம், இது தட்சிணாயனம். சூரியன் தெற்கு சாய்வாய் செல்லக்கூடிய சமயம். உத்தராயண புண்ணிய காலம் தை 1லிருந்து 6 மாசம். அப்ப வடக்கு சாய்வு. உத்தராயணத்தில் தான் நான் என் உயிரை விடுவேன். அதுவரை அம்பு படுக்கையில் கிடப்பேன். 58 நாள் கிடந்திருக்கார் அம்பு படுக்கையில். பாட்டனார் படுத்து கிடந்தாரா? ராத்திரி 12 மணி, கர்ணே ஓடி வந்துட்டான், காலில் விழுந்தான். பாட்டனாரே அழுதான். கர்ணா, நீ குந்தி மகன். உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நாரதர் சொன்னார். நீ குந்தியின் மகன், நாரதர் சொன்னார். நீ தருமனோட சண்டை போடக்கூடாது, அதுக்காகத்தான் உன்னை விலக்கி வச்சேன். பாண்டவர்கள் உன் சகோதரர்கள். என் கண்ணு பார்க்கிற பொழுது நீயும் தருமனும் அர்ஜுனனும் சண்டை போடப்படாதுடா, அதுக்கு தாண்டா உன்னை விலக்கி வச்சேன். பாட்டனாரே, நான் என் உயிரை கொடுக்க ஆசைப்படுறேன், நடக்கும் போ. கர்ணன் புறப்பட்டான். திருதராஷ்டிரனுக்கு செய்தி போயிற்று. இன்னைக்குத்தான் எனக்கு கண்ணு போச்சுன்னா, அவன் கண்ணு எப்போவோ போயிடுச்சு. என்னைக்கு பாட்டனார் இறக்க போகிறாரோ என் கண் போய்விட்டது. சண்டையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்குள்ள ஒரு செய்தி, அதை சொல்லி முடிக்கிறேன். பரமாத்மா கூப்பிட்டார் தர்மராஜாவை. இந்த பாரு, பீஷ்மாச்சாரியார் படுக்கையில் சாஞ்சு 8வது நாள் யுத்தம் முடிஞ்சுது. ஆமா, அதுக்கப்புறம் 6 நாள் துக்கம். இந்த செத்தவங்களுக்கு எல்லாம் பண்ணணும். அங்கிட்டு 16 நாள் துக்கம். அப்புறம் உனக்கு பட்டாபிஷேகம். இப்ப இந்த பக்கம் 7-8 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 55 நாள் ஆச்சு பாட்டனார் படுத்து. அவர் தர்மம் தெரிஞ்சவர். அவர்கிட்ட போய் அறத்தை கற்றுக்கொள், விட்டினா செத்து போயிடுவார். நான் எப்படி அவர்கிட்ட போய், போ காப்பாற்றுவார்,
போய் காலில் விழுந்தா பீஷ்மர் தர்மங்களை உபதேசிக்கிறார். அது ஒரு பெரிய பட்டியல். அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா விடிஞ்சு போயிடும். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். சொல்லிக்கிட்டே இருந்தாரா பாட்டனார். அந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருந்தாளா பாஞ்சாலி சிரிச்சு விட்டா, நிறுத்தி விட்டார். பாஞ்சாலி அன்னைக்கு சிரிச்ச 18 அக்குரோணி சேனை அழிஞ்சு போச்சு. என்னைக்கு சிரிச்சா அதை வியாழக்கிழமை அன்னைக்கு சொல்லுவேன், இப்ப சொல்ல மாட்டேன். அன்னைக்கு பார்ப்போம். அன்னைக்கு சிரிச்ச 18 அக்குரோணி அழிஞ்சு போச்சு. இப்ப சிரிக்கிறியே ஏன்? பாட்டனாரே, இவ்வளவு தர்மம் சொல்றீங்க. அன்னைக்கு ஒத்த சேலையில இருந்தேன், வீட்டுக்கு விளக்கா இருந்தேன். இந்த பாவி துச்சாதனை என் சேலைய சபையில வச்சு உறிஞ்சானே. அப்போ இந்த வீரம், இந்த தர்மம், இந்த பேச்சு, இந்த ஆற்றல் எங்க போச்சு? கேட்பாளா இல்லையா? பீஷ்மர் சொல்றார், அப்போ துரியோதனன் போட்ட சாப்பாடு, எவன் வீட்டில் சாப்பிடுறோமோ அவன் பண்ண பாவ புண்ணியம் நம்மளை சேரும். கண்ட வீட்டில் சாப்பிடப்படாது, தெரிஞ்சுங்க. யோக்கியம் வீட்டில் தான் சாப்பிடணும். நான் சொன்னது புரியுதா? அந்த பாவம் நம்மளை சேரும். பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார், துரியோதனன் போட்ட சாப்பாடு தீமையை பார்த்தாலும் தடுக்க முடியல, கைகள் கட்டப்பட்டன. இன்னொரு காரணம் உண்டு தாயே. என்ன? அடிமைன்னு வந்துட்டா அவன் என்ன வேணாலும் பண்ணலாமா? உன்னை சூதாட்டத்தில் வச்சு இழந்தானே தர்மராஜா, அவன் பண்ண தப்பு. சூதாட்டத்தில் ஒரு பொண்ணை வச்சு இழந்தாச்சுன்னா எடுத்தவன் அந்த பொண்ணை என்ன வேணாலும் செய்யலாம். தர்மம். பொண்ணை சூதுல வைக்கலாமா? வச்சான்ல, நான் எப்படி தடுக்கிறது? ஆமா தாத்தா, இப்ப மட்டும் இவ்வளவு அறிவு பேசுறீங்க. இப்போ அவன் போட்ட சாப்பாடு ரத்தமா இருந்துச்சா, இந்த அர்ஜுனன் போட்ட அம்புல எல்லா ரத்தமும் கொட்டி போச்சு. இப்ப இருக்கிற உடம்பு எங்க அம்மா தூய்மைக்கு தூய்மையானவள் கங்காதேவி, அவ கொடுத்த உடம்பு, அதனாலே தர்மத்தை பேசுகிறேன். பீஷ்மர் எங்க போயிட்டார் பார்த்தீங்களா? கடைசியாக பீஷ்மாஷ்டமி எல்லா அறங்களையும் சொல்லிவிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிட்டபடி அந்த பெருமான் மீது விஷ்ணு சகசரநாமம் பாடி வணங்கியபடி அந்த ஆன்மா மேலே போயிற்று. எல்லோரும் வரவேற்றார்கள். கங்காதேவி அழைத்து கொண்டு போனாள். அஷ்ட வசுக்களில் 8வது வசு வசுக்களோடு போய் சேர்ந்தார். 2 கதை சொல்லியிருக்கேன். ஒன்று துரோணர், இன்னொன்று பீஷ்மர்.